ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஐபிஓ, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ப்ரைவேட் லிமிடெட். நார்மலாக ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ப்ரைவேட் லிமிடெட்னா ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட பங்குதாரர்கள் ஒரு 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 சடன் ஒரு ஷேர்ஸ், ஒரு 100 ஷேர்ஸ், ஒரு 1000 ஷேர்ஸ் வச்சு ஒரு ப்ரைவேட் லிமிடெட். அந்த 1000 ஷேர் நிறைய மக்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் குறிப்பிட்ட மக்கள் தான், அதான் ப்ரைவேட் லிமிடெட். அந்த ப்ரைவேட் லிமிடெட்டை பப்ளிக் செக்டராக மாற்றுவாங்க. அதாவது ஓப்பன் பப்ளிக், யாருனாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதான் ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு வருவாங்க. ஐபிஓன்னு சொல்லுவாங்க. இதுதான் இது வந்து ஒரு டைமில் லிஸ்ட்டில் வந்து கொண்டு வைப்பாங்க. அதாவது ஒரு மாதமோ 2 மாதம் முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சடன் அமௌண்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த சடன் அமௌண்ட்டை நம்ம புரோக்கர் மூலம் இன்சியலாக நம்ம பேமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது லிஸ்ட்டுன்னு ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா, சம்டைம்ஸ் ஹைப்பும் போக வாய்ப்பு இருக்குது, லோக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஒரு மாதம் முன்னாடி அந்த கம்பெனி பற்றி ஏற்பட்ட நியூஸ் வரும். சில இது பாசிட்டிவாக வரும், கண்டிப்பாக ஹைப் போகும் சொல்லுவாங்க. சில நெகட்டிவாக வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஏற்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு லிஸ்டட் கம்பெனி நிறைய பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏற்பட்ட ஐபிஓஸ் வந்துகிட்டே இருக்கும். நல்ல பெரிய பெரிய கம்பெனியும் வரும். ஸோ லோ ப்ரைஸில் கிடைக்கும். அந்நேரம் இன்வெஸ்ட் பண்ணால் லாங் டேர்ம் நல்லா யூஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி மணி ஏர்ன் பண்ணுற நியூஸ் தேவையா? மணி ட்ரிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.